வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி கவின் நடித்து வெளில வந்திருக்க ஸ்டார் மூவி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்டார் நமக்கெல்லாம் கை கட்டாத தூரத்தில் ரொம்ப உயரத்தில் இருந்து அழகாக நமக்கு காட்சியளிக்கிறது தான் ஸ்டார். இந்த படம் மக்கள் மனசில் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எவ்வளோ அழகாக காட்சி அளித்தது அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவாகவும் இருக்க போகுது. படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக்னா, ஹீரோ ஒரு பாரதியார் வேஷம் போட்டிருப்பார். அப்போ மீசை மிஸ் ஆகி போயிடும். ஆனால் ஹீரோட அப்பா என்ன சொல்லுவார்னா, நீ பேசுகிற வசனத்தில், நீ நடிக்கிற நடிப்பில் எல்லாரும் பாரதியோட மீசையை மறந்து ஒரு நடிப்பை பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் லைக் இன்றைக்கி ரஜினி, கமல், விஜய் அப்படிலாம் பயங்கரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களாம் யோசிச்சு பாருங்கள், நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். இருந்தாலும் கூட அவங்கள ஏன் நம்ம அவ்வளோ உயரத்தில் பெரிய ஹீரோவாக அப்படி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய உண்மையான குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக தெரியும், நம்ம கூட பழகினா தான் தெரியும். பட் நம்ம அவங்கள எதை பார்த்து நம்ம அவங்கள ரொம்ப பிடிக்குதுன்னா, அவங்களுடைய கதாபாத்திரங்களும் அவங்க நடித்த படங்களும் தான் நம்ம கூட பேசி அவங்கள அந்த உயரத்தில் நம்ம வைக்குது. ஸோ அவங்களுடைய நடிப்பு தான் அதுக்கு காரணம், உங்கள் திறமை தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியமே இல்லை, நம்மளுடைய திறமை மட்டும்தான் நம்மளை டிட்டர்மைன் பண்ணும். நான் அழகாக இருக்கேன், அழகாக இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நல்ல திறமையாக ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆளாகலாம். இந்த படம் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாமே சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ அண்ணாமலையில் ரஜினி சார் உட்காராரு, வில்லன் எந்திரிப்பார்ல, அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ரசிக்கும் தன்மையாக தான் இருந்தது. அண்ட் இடையில ஃபஸ்ட் எடுத்து யுவனோட வாய்ஸில் ஒரு சாங் வரும். அந்த சாங் யுவன் வாய்ஸில் வருது. ஆக்சுவலி எல்லாரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. பட் அந்த சாங்கு யுவனுக்கு கவினுக்கு செட்டே ஆகலை. ஏன்னா நம்ம யுவனை ரசிக்கிறோம். நம்ம ஒரு திரைப்படம் பார்க்கும்போது அந்த கதையும் அந்த காட்சிகளும் நமக்கு உள்ளார்ந்து போகணும் இல்லையா. ஒரு பக்கம் யுவன் வாய்ஸில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் ரெண்டே மிங்கிளாகவே முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களில் செகண்ட் ஹாஃபில் சரி, அந்த பிஜிஎம், அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. அதெல்லாமே அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. பட் அந்த பாட்டு மட்டும் எனக்கு கவினோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கவே முடியல. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா வேறு என்ன சொல்லலாம்னா, லைக் அவருடைய பழைய பாட்டெல்லாம் எடுத்து போட்டிருப்பார். ஸோ இன்னும் இவனுக்கு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் ஒரு கம்பேக்கான சாங்ஸ் எதுவும் மாசாக வரலையோ அப்படின்னு தான் தோணுது. இன்னும் அந்த சாங்கே தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக எந்த சாங்கையும் இவனுக்கு அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல சாங் கொடுக்கலையோ அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், யுவன் சங்கர் ராஜா தான். யுவன் சங்கர் ராஜா இல்லைனா இந்த படமுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மொக்கையாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் மியூசிக் பயங்கர ரோல் ஆகிருக்கு. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அது சுவாரஸ்யத்துக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் படத்தில் ஹீரோ இப்போ எல்லாமே பெண்களை முன்னெடுக்கணும், பெண்களை பற்றி பேசக்கூடிய நிறைய படங்கள் இருந்தது. ரீசெண்டாக ரோமியோவில் கூட நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் பெண்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக, நீங்களாம் இன்னும் வெளியில் வரணும், இன்னும் உங்களுக்கு ரெக்கையை கட்டிவிட்டு நீங்களாம் பறக்கணும், ஒரு ஆண்மகன் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கணும், அந்த ஃப்ரீடம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய படங்களில் பேசுகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் உண்மையை சொல்லணும்னா, பெண்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பெரிய வாரே இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, பெண்கள் தான் அதை ஓவர் கம் பண்ணி வரணும். இங்கே இருக்க எல்லா பெண்களும் யோசிக்கிறாங்க, நம்ம ஒரு பையன் மாதிரி நம்ம என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த வாரில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் ஓவர் கம் பண்ணி வரணும். ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் நாளைக்கு உங்கள் பசங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு பொண்ணுங்க தான், பசங்களும் அதுக்கு கை கொடுக்கணும். அதே சமயம் பொண்ணுங்களும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நல்லா படித்து வெளி உலகம் தெரிஞ்சு நிறைய மெச்சூரிட்டி வந்தாவே அது வந்துடும் நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பீரியட் படம். அதனால் சினிமா வாய்ப்பு தேடி ஹீரோ பயங்கரமாக அலைஞ்சிட்ருப்பார். அவருடைய ஃபேஷன் சினிமாவில் ஏதாவது பெரிய ஆளாகணும் அப்படின்றத அவருடைய பேஷன். ஸோ சினிமா வாய்ப்பு தேடி பயங்கரமாக ஏறாத ப்ரொடக்ஷனில், தேடாத ஆடிஷன்ஸில், அந்த மாதிரி தேடி தேடி ஓடிக்கிட்டு இருப்பார். பட் இந்த காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு திறமை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ மீடியாஸ் இருக்குது, சோசியல் மீடியாஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. அதில் உங்களுடைய திறமையுமே அதில் பகிர்ந்தாலே போதும். கரெக்டாக அது பார்க்க வேண்டிய ஆட்கள் பார்த்து கண்டிப்பாக உங்கள் திறமைக்கான ரெகக்னேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இருக்க சொசைட்டியில். இப்போதைக்கு இந்த உலகத்தில் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு திறமை மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்ற லெவலுக்கு சினிமா இறங்கிடுச்சு. தமிழ் சினிமா இறங்கிடுச்சு எக்ஸ்பெஷலி. ஏன்னா தமிழ் சினிமா ஒரு காலத்தில் தமிழ் சினிமா கொடி கட்டி பறந்தது. அந்த காலத்துலலாம் பயங்கர சினிமா கொண்டாட்டங்களும் சரி பயங்கரமாக இருந்தது. பட் இந்த காலத்தில் மலையாள சினிமாக்களும் தெலுங்கு சினிமாக்களும் கொண்டாடப்படுகிறது. தமிழ் சினிமா அந்தளவுக்கு கொண்டாடப்படலை. கரண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் வீடியோ. அந்தளவுக்கு பேஷனேட்டாக இருக்க ஒரு ஹீரோ
இந்த ஹீரோ தான் சினிமாலையும் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ. பயங்கர பேஷனேட்டாக இருப்பார். அதை வந்து ஹீரோயின் புரிஞ்சுட்டு இவ்வளோ பேஷனேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் சீன் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் பக்கத்தில் வந்துருப்பாங்க. ஹக் பண்ணி கிஸ் பண்ண போவாங்க, லிப் கிஸ் பண்ண போவாங்க. பட் அந்த இடத்துல ஹீரோ போயிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுப்பாரு. இது டோட்டலாக பின்னாடி இட்ஸ் அ பியூர் லவ், பயங்கர பியூர் லவ். ஏன்னா டேரக்டர் செம்மையாக அந்த பியூர் லவ் எடுத்துகிட்டு வந்துருப்பார். ஏன்னா லிப் கிஸுக்கும் ஃபோர்ஹெட்டில் கொடுக்குற கிஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது பயங்கரமான ஒரு லவ்வில் தான் வந்து அந்த மாதிரியான கிஸ் பண்ணுவாங்க. அது புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. பியூர் லவ்வாக அதை வந்து வெளிப்படுத்தினது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அது லிப் கிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சினிமாக்காக ஒரு கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதை தாண்டி இல்லை, இது வந்து ஒரு லவ் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சீனில். செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் படத்தில் எல்லாருமே ஆக்டிங் செம்ம சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஈவன் ஹீரோட அம்மாவாக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், ஹீரோக்கு வர மாமாவாக இருக்கட்டும், அவங்க அக்காலாக இருக்கட்டும், இந்த சைட் கேரக்டர் எல்லாருமே செம்மையாக ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஈவன் நிறைய பேர் நடித்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு சில பேர் மட்டும் தான் நடித்த மாதிரி இருக்கும். பட் அவங்களும் அவங்களுடைய ரோலை செம்ம சூப்பராக நகர்த்தி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஹீரோவை சுற்றி ஒரு 7-8 கேரக்டர் தான் இருக்கும். அந்த 8 கேரக்டருமே ரொம்ப சூப்பராகவே எடுத்து ஈஸியாகவே நகர்த்திட்டு போயிருப்பாங்க. ஈவன் எல்லாருமே நல்லாவும் ஹீரோ எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை தாங்கி நடிக்கிறாரோ அதே மாதிரி எல்லாரும் அந்த கேரக்டரை தாங்கி அந்த ஹீரோவுக்கு நிகர்படுத்துகிறாங்க. அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீரோவோட பாட்டி இறந்துருவாங்க, ஆனால் ஹீரோவுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். பாட்டிக்கு அழுகிறதா, பிள்ளைக்கு வாய்ப்பு கிடைச்சதை பற்றி சந்தோஷப்படுறதா அப்படிங்கும்போது அந்த இடத்துல நடித்து காட்டணும்ல. அதெல்லாம் வந்து அந்த சீக்வன்ஸ் 3 பேருக்குமே வச்சுருப்பாங்க. ஹீரோக்கும் அவங்க ஹீரோட அப்பாவுக்கு வச்சுருப்பாங்க, ஹீரோட அம்மாவுக்கு வச்சுருப்பாங்க, ஹீரோட அக்காவுக்கும் வச்சுருப்பாங்க. அவங்க 3 பேருமே அந்த இடத்துல தான் அவங்களுடைய நடிப்பு திறமையை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே நல்லாவும் இருந்தது. படத்தில் ஒரு தருணத்தில் வந்து ஹீரோ வந்து சொல்லுவார், ஆக்சுவலி தகுதியை மீறி நம்ம ஆசைப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த உலகத்தில் ஆசைப்படுறதுக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம். நீங்கள் என்ன வாங்கணும்னு யோசிக்கிறது மட்டும்தான் உங்கள் கடமை. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்னு நிறைய புக்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிலாம் ஒரு சில டேர்மே இருக்குது. அதெல்லாம் படித்து பாருங்கள். நிறைய பேர் அதில் ஒர்க் அவுட் பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன வாங்கணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு திரும்ப ஸ்டப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன் டே யூ வில் பிகம். லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், ஓப்பனிங்லேயே சக்ஸஸ் கிடைக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸ்டப்பாக ஃபுல் லவ்வோட அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையை நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா ஒன் டே நீங்கள் நினைக்கிறத விட அதுக்கும் மேலான இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ ஆசைப்படுறதுக்கு தகுதியே கிடையாது. அப்படி யோசிச்சிருந்தா இன்றைக்கி பாரக் ஒபாமாவாக இருக்கட்டும், ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், அவங்களாம் பிரசிடெண்ட் ஆகியிருப்பாங்களா? அவங்களுடைய பேக் ஸ்டோரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுடைய யங்ஸ்டராக இருக்கும்போது அவங்களாம் யோசிச்சு பார்த்தா நம்மளாம் பிரசிடெண்ட் ஆகுவோம்னு யோசிச்சு பார்த்துருந்தா அதெல்லாம் தகுதிக்கு மீறியான ஆசை தான். பட் இவங்கெல்லாம் பிரசிடெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா தகுதிக்கு மீறி அவங்க ஆசைப்பட்டிருக்காங்கன்ற ஒரே காரணம் மட்டும்தான். ஸோ ஆசைப்படுறதுக்கு தகுதியே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம், தயவு செஞ்சு ஆசைப்படுங்க. அதுவே உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். அண்ட் படத்தில் வந்து அம்மாக்கள் இருக்காங்களே, இந்த படத்தில் அம்மா வந்து பயங்கர ரோல். நிறையா பையனை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படியாவது பையன் நம்மளை மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி தான். எல்லாரும் அம்மாக்களும் அப்படி தான், எங்கள் அம்மாக்களும் அந்த மாதிரி அப்படி தான். பட் நம்ம சாகிற தருவாயில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் பிள்ளை என் கூட இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு. பட் நம்ம என்னைக்காவது ஒரு கஷ்டத்தில் இருப்போம், நம்ம ஏதோ ஒரு ஐடியாலஜிக்கலாக இருப்போம். அதை அவங்க புரிஞ்சிக்கவே ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சைக்காலஜியில் தான் நம்மளை பார்ப்பாங்களோ ஒழிய நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நான் வெட்டியாக இருந்தால் வேலைக்கு போகணுன்னு சொல்லுவாங்க, சாகிற மாதிரி இருந்தால் பிள்ளை பொழைச்சிட்டா போதும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் அம்மாக்களாக இருக்காங்க. கொஞ்சமாவது பசங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத கரெக்டாக அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி உள்ள ஆட்கள் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, பசங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சில பேரண்ட்ஸுகளுக்கு. பேக் டு த ரிவ்யூ வருவோம். பழையாக ஹீரோ வந்து அந்த ஸ்டப்பனாக கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு வழியாக அவருக்கான அந்த வாய்ப்பு கிடச்சிரும். அந்த வாய்ப்புக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட்டில் அவரோட ஃபேஸில் பயங்கரமான ஒரு பெரிய சர்ஜரி வந்துடும். சர்ஜரியில் பெரிய ஒரு கோடு வந்துடும். அந்த கோடுனால அவருடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற தருவாயில் போயிடுவார். அவருக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காது. அவர் உருவத்தை வச்சு அந்த காயத்தை வச்சே வந்து யாருக்கும் வந்து ஒரு சைட் கேரக்டர் கூட அவர் கொடுக்க மாட்டாங்க.
அண்ட் தயவுசெய்து அவங்களுடைய உருவங்களை வைத்து அவங்க இப்படிப்பட்ட ஆட்கள், இவங்க இப்படிலாம் இருப்பாங்க, இவங்க இப்படி இருந்தால் இவங்க பயங்கர ரக்கடான ஆள் அப்படிலாம் தயவுசெய்து சர்ச் பண்ணவே பண்ணாதீங்க. ஒருத்தவங்களுடைய உருவத்தை வைத்து அவளுடைய திறமையை பார்க்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. என்னையே சில பேர் வந்து தப்பாலாம் நிறைய சர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களையும் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் யாரையும் இப்படி பண்ணிடாதீங்க. கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ வந்து சூப்பரான கிளைமேக்ஸு. பட் ஆனால் பார்க்குற எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கியிருப்பாங்க. எனக்கு இந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, ஹீரோக்கு வந்து லாஸ்ட்டில் அவங்க ஒரு ஒய்ஃபு வந்து கன்சீவாக இருப்பாங்க ரியல் ஸ்டோரியில். கடைசியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு, இந்த வெட்டுக்காயம்லாம் தாண்டி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். வாய்ப்பு கிடைக்க போகிற தருவாயில் மிஸ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் வந்து இது டோட்டலாக வந்து ஆக்டிங்கு, அவர் கிடச்சிருச்சு, இதுதான் சீனு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் வாய்ப்பு தேடி போகும்போதும் அதே ஷர்ட்டு அதே காஸ்டியூம் தான், அவர் ஹாஸ்பிட்டல்லையும் அதே காஸ்டியூமில் தான் இருப்பார் ஆக்சுவலி. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பீப்புள் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்க. ஓகே, ரியல், இது வந்து ஷூட்டிங்கில் இது ரியல் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகிருப்பாங்க. படம் ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, பாரதியார் வேஷம் போட்டு சொல்லுவார்ல, உன் நடிப்பில் பாரதியார் மியூசிக்கை மறந்து எல்லாரும் உன் நடிப்பை தான் பாராட்டணும், அந்தளவுக்கு நான் வெறித்தனமாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வெறித்தனமான மேக்கிங் இருக்குல்ல, அந்த வெறித்தனமான ஆக்டிங் இருக்குல்ல, அது கிளைமேக்ஸில் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. அவ்வளோ விறுவிறுப்பாக அவர் ஒய்ஃபை தேடிட்டு வர அந்த ஹீரோவுக்கு ஒரே சட்டை மட்டும் வேறு மாற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டோட்டலாக வேறு சீக்வன்ஸு அப்படின்றத மக்கள் மறந்து அது இன்னும் சுவாரஸ்யமாக ஆக்கியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே ஷர்ட்டில் வரவும் தான் எல்லோரும் அதில் அடாப்ட் ஆகிறோம். இதே வேறு ஷர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்ஸ் ரெகக்னைஸ் ஆகிடுச்சு, பீப்புளுக்கு வந்து இது ஷூட்டிங்னு ரெகக்னைஸ் ஆகிடுச்சுன்னா கிளைமேக்ஸ் க்ளோஸு. பட் அதையும் தாண்டி இன்னும் விறுவிறுப்பை ஏற்றி ஒரு சட்டையை மாற்றி அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருந்தாங்கன்னா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும், செகண்டு மறுபடியும் போய்ட்டு இந்த கிளைமேக்ஸ் ஆமால அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது அப்படின்னு செக் பண்ணுற அளவுக்கு அது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சட்டையை மட்டும் மாற்றிருக்கலாம். ஈஸியாக வந்து அந்த சீக்வன்ஸை அப்படியே தூக்கி வந்து இங்கே வச்சுட்டு, இல்லை இது வந்து சினிமா, அவர் லைஃப்பில் வந்து வேறு ஒன்று நடந்துருச்சு, அவர் வந்து இப்போ ஒரு பெரிய ஹீரோ கமிட் ஆகி பெரிய படத்தில் இதாகிட்டார் அப்படின்னு லாஸ்ட்டில் வெற்றிமாறன் கட் அப்படின்னு சொல்கிறதோட முடித்து நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கின மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்தது. அந்த ஒரு சீனை மட்டும் வேறு மாதிரி வேறு சட்டையை கொடுத்து வேறு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வேறு சேஞ்ச் பண்ணி நம்மளை அந்த கதைக்குள்ளே மூழ்க வச்சுருந்தாங்கன்னா டேரக்டர் இந்த இடத்துல பயங்கரமாக ஜெயிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் பேச வேண்டியது என்னென்னா, கவினுடைய நடிப்பு. யூஸ்வலாக நம்ம பார்த்துட்ருக்கோம், டான்டாலாம் வேறு லெவலில் நடிச்சிருப்பாப்புல, பயங்கர அழுகை பயங்கரமாக. இந்த படத்தில் நிறைய கெட்டப்பில் வர அப்படி. இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல படம் தான். ஏன்னா கண்டினியூஸாக நல்ல படங்களே கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த படத்திலும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஈவன் இந்த படத்தில் அவருடைய நடிப்பு திறமையை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. பட் நல்லா தான் நடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நடிப்புனா என்னென்னு அவர் நடித்து காட்டுவார்ல, அதெல்லாம் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருந்திருக்கணும். அதெல்லாம் அவ்வளோ பெரிய மூமெண்ட்டாலாம் இல்லை, ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. இன்னுமே வந்து அவர் நடிப்பு கற்றுக்கிற போது அதெல்லாமே நடிப்பு சம்மந்தமாக அவர் தொழில் ரீதியாக அவர் எதில் முயற்சிக்கிறாரோ அதை காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி, ஒரு ஃபேமிலி இஷ்யூவே காட்டிக்கிட்டு இருந்த மாதிரி, சென்டிமெண்ட்டே இதே காட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவருடைய முயற்சியை காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதையும் அவருடைய நடிப்பு திறமையில் நம்ம காட்டியிருந்தால் இன்னுமே சூப்பராக நடிச்சிருக்கிறாருன்னு நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். பட் இந்த படம் எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த படத்தை ஆப்வியஸ்லி பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். ஒரு நான் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத மனசில் நினச்சிட்டு அதுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டு அவன் ஜெயிச்சானா தோத்தானா, இவ்வளோ லைஃப்பில் ஸ்ட்ரகிள், இவ்வளோ வருஷங்கள் அது சாப்பிட்ருச்சு அந்த போராட்டம் அப்படின்றதெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்த்து அதுக்கு நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சீக்கிரம் ஸ்மார்ட்டாக கற்றுண்டு சீக்கிரம் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. லைஃப்பில் ஈவன் நான் ஸ்ட்ராங்லி சொல்கிறது என்னென்னா, இங்கே ரஜினி, கமல், சூர்யா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண மக்கள் தான். இங்கே யார் வேணாலும் ஹீரோ ஆகலாம். திறமை வளர்த்துக்கோங்க. நீங்கள் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே ஆசைப்படுங்க, அது தப்பே கிடையாது. இவங்க தான் ஹீரோ ஆகணும், இவங்க தான் இதாகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. திறமைக்கு மட்டும் தான் பரிசு. ஒரு 2 படங்கள் பீப்புள் 3 வாட்டி, இப்போது விஜய் சாரே எடுத்துக்கோமே, அவரை கலாய்க்காததா, அவர் வாங்காத விமர்சனமா, திரும்ப 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 நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் பீப்புளுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன் டே உங்களை அக்செப்ட் பண்ணி நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ ஆவீங்க. அண்ட் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஒரு முறை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கவினுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் சினிமாவை அந்த அடுத்த ஜெனரேஷன் தான் தூக்கி நிறுத்தணும். இன்னும் பல நல்ல படங்களை அவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஓவரால் டீமுக்கு வாழ்த்துக்கள். நல்லா தான் இருந்தது. மகிழ்ச்சி. பாய். இந்த கரண்ட் தொல்லை தாங்க முடியல சம்மரில்.